கண்புரையை தடுக்கிறதுக்கான மருத்துவம். கண்புரை ஏன் வருது? அதிக அளவு குடலில் அழுக்குகள் நிற்கிறதால வருது. அதிக அளவு மலச்சிக்கல் இருக்கிறதால தான் வரும். குடல் சுத்தமே உடல் சுத்தம். கண்புரையை தடுக்கிறதுக்கு கீழாநெல்லி, நாட்டு மாட்டு பால், அதிமதுரம், பன்னீர் ரோஜா, முந்திரி பருப்பு, தேன், இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ மருந்தாக தயாரிக்க போகிறோம். கண் புரை வராமல் தடுப்பதற்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். தினமும் தலை குளிச்சுக்கிட்டே இருப்பாங்க, எண்ணெய் வச்சுக்கிற மாட்டாங்க. அப்படி இருக்கவங்களுக்கும் கண் புரைகள் வர்றதுக்கு காரணமாக இருக்குது. அதிக சூடு, மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு கண்ணுக்கு போகிற ரத்த ஓட்டங்கள் தடைப்பட்டுச்சுனாக்கா அவங்களுக்கு கண் சூடேறும். அவங்களுக்கு கண்ணில் கட்டி, கண்ணில் புண்ணு, பொறை அப்படின்னு என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா, புண்ணை தான் பொறை அப்படின்னு சொல்லுவோம். சிறு சிறு கட்டிகள் வரும். அந்த சிறு கட்டிகள் புண்ணாக மாறிடும். இதுக்கெல்லாம் காரணம் நாம் தலையில் நல்ல எண்ணெய் வச்சுக்கிறணும், அதிக சூடாக விடாமல், உடம்பு சூடாக விடாமல் பார்த்துக்கிறணும். புளிப்பு, காரங்கள், எண்ணெய் பண்டங்கள் அதிகம் சாப்பிட்றத தவிர்த்தீங்கனாக்கா உங்களுக்கு மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கனாலுமே கண்ணுக்கு போகிற நரம்புகள், ரத்தோட்டங்கள் ஒரே சீராக ஓடுனா தான் கண்ணில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு நம்ம தினமும் எண்ணெய் தேய்க்காமல் இருந்து நல்லா ஃப்ரெஷ்னஸாக இருக்கும் அப்படின்றதுக்காக தினமும் தலை குளிச்சுட்டு அப்படியே காற்றுல பறக்க விட்டுக்கிட்டு வருடக்கணக்கில் எண்ணெய் வைக்காமல் இருக்கிறவங்களுக்கு காது கேளாமல் இருக்குது, கண் பார்வைகள் சீக்கிரமாகவே அவங்களுக்கு ரத்தோட்டங்கள் நின்று போயிடுது. தயவு செஞ்சு அந்த தவறை பண்ணாதீங்க. வாரத்தில் 3 நாள் தலை குளிச்சிங்கனாலும் தலை நல்லா காஞ்ச உடனே எண்ணெய் வச்சுருங்க. எண்ணெய் வச்சுட்டிங்கனாக்கா அது எல்லாமே கண்ணுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது முக்கியமாக எண்ணெய். தாய் வளர்க்காத வளர்ப்பை எண்ணெய் வளர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழியே நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்குறாங்க. கண்ணில் புரை வராமல் தடுக்கிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி நாம் இப்போ பார்க்கலாம். கீழாநெல்லி, பச்சை வகை மருந்துகள் சாப்பிடும்போது அளவுகளை சொல்கிற முறைப்படி சாப்பிடுங்க. அதிகம் சாப்பிட வேண்டாம். ஒரே ஒரு சின்ன கொத்து எடுத்து அதை நல்லா தண்ணி விட்டு சுத்தம் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்குறோம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இருந்தாலுமே போதுமானது. கீழாநெல்லி அரைச்சி எடுத்து சாறு. இப்போ இது கூட அதிமதுரம். நாம் அதிமதுரம் அரைச்சி எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். கடையில் நீங்கள் பொடியாகவே கேட்டு வாங்கிக்கிறலாம். அதிமதுரம் பொடி ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கரலாம். இனிப்பு சுவை அதிகமானது எப்போவுமே குடலை சுத்தமாக வச்சுக்கிறோம். புண்கள் இருந்தாலும் ஆற்றிடும். கீழாநெல்லியும் அதிமதுரம் பொடியும் கலந்துட்டு இப்போ அது கூட முந்திரி பருப்பு, தினமும் ஒரு 5 பருப்பு இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டாலே போதுமானது. நீங்கள் தனியாக சாப்பிடணுன்னாலும் சாப்பிட்டுக்கிறலாம், கூடையே கலந்துட்டும் சாப்பிட்டுக்கிறலாம். இந்த மாதிரி 5 பருப்பு எடுத்து உடைச்சி கூட கலந்துக்கங்க. நாட்டு மாட்டு பால், நூறு மில்லி அளவுக்கு கூட சேர்த்துக்கணும். நாட்டு மாட்டு பால் தேவையான அளவுக்கு தேன் சேர்த்துக்கலாம். சுடு பாலாக இருக்கிறதுனால பன்னீர் ரோஜாவின் இதழ் அப்படியே சேர்த்துக்கலாம். தொடர்ந்து 48 நாள் 60 நாள் நீங்கள் குடிச்சிங்கனாக்கா கண் பார்வைகள் ரத்தோட்டங்கள் தெளிவாக கிடைக்கும். கண்ணில் பொறை, புண்ணு அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் கண் பார்வை தெளிவாக இருக்கும். கண் புரைன்றதே வராது. கண் புரையை தடுக்க கீழாநெல்லி, நாட்டு மாட்டு பால், அதிமதுரம், பன்னீர் ரோஜா, முந்திரி பருப்பு, தேன் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து மருந்தாக தயாரிச்சிருக்கோம். இந்த மருந்தை குறைஞ்சது ஒரு 48 நாள் குடிச்சிட்டு வந்தால் கண்ணில் புரை வராது. புதுசாக புரை வராது. இருக்கிற புரை மெதுவாக தான் கரையும். ஏற்கனவே இருக்கிற புரை உடனே கரையிலேன்னு கேட்பாங்க. புதுசாக புரை வரும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது குடிச்சிட்டு வந்தால் புரையே வராது. அதனால் கண் புரைக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.